அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடிலாம் அறந்திருக்கக்கூடிய பேகை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சணல் கயிறு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனுடைய கைப்பிடிகளை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்குடைய சைடில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி அந்த போர்ஷனை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதனுடைய ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டோர்மேட் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட் பேக் இருந்துச்சுன்னா அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் கைப்பிடிகளையும் கட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு அழகான சூப்பரான டோர்மேட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம டோர்மேட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது, நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து டோர்மேட் ரெடி பண்ணணும்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த டோர்மேட் ரெடி பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேக் ஃபுல்லாகவே சணல் கயிறு கொடுத்துருக்கிறதால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.